வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் நாம் அரிப்பு பற்றி பேசப் போகிறோம். பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அரிப்பு பற்றி எங்களிடம் கூறுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு நிறைய அரிப்பு உள்ளது. தோலில் ஏற்படும் அரிப்பு, பருக்கள், உருவாகும் சுருக்கங்கள், அதற்கான காரணம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அதை பற்றி இன்று இந்த வீடியோவில் பார்ப்போம். எனவே உங்கள் சிறுநீரகம் சேதமடைய தொடங்கும் போது சிறுநீரகத்தின் முக்கிய வேலை என்ன? சிறுநீரகத்தின் முக்கிய வேலை ரத்தத்தை சுத்தம் செய்வதாகும். ரத்தத்தை சுத்தம் செய்த பிறகு அதில் என்ன அழுக்கு இருக்கிறதோ அதை உடலில் இருந்து அகற்றவும். அது கிரியேட்டினா, யூரியாவா, பொட்டாசியமா, சோடியமா? கழிவுப் பொருட்கள், கூடுதல் பொருட்களை உடலில் இருந்து அகற்ற வேண்டும். சிறுநீரகம் வேலை செய்கிறது. இப்போது சிறுநீரகம் சாதாரணமாக வேலை செய்யும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏதேனும் ஒரு சிறுநீரகம் சேதமடையத் தொடங்கினால் சிறுநீரகம் மெதுவாக அதன் வேலையை குறைக்கத் தொடங்குகிறது. மேலும் அது சரியாக வேலை செய்ய முடியாத போது இரத்தத்தை சுத்தம் செய்யும் செயல்முறை சரியாக செய்யப்படுவதில்லை. அதன் விளைவு என்ன? கிரியேட்டினின் உடலில் குவிந்துள்ளது, யூரியா குவிந்துள்ளது, யூரிக் அமிலம் குவிந்துள்ளது. இப்போது இவை அனைத்தும் குவிந்து கொண்டிருக்கும் போது அவையும் முழு இரத்தத்துடனும் உடல் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. உனது ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த இரத்தம் கிடைக்கிறது. உங்கள் தோல் உணர்திறன் இருந்தால் உங்கள் சருமத்தில் அதன் விளைவை நீங்கள் காணலாம். உங்கள் சருமத்தில் இரத்தம் செல்லும் போது அது தோல் செல்களுக்கு ஆக்சிஜனை வழங்கும், அது உணவை வழங்கும். அந்த இரத்த விநியோகத்தில் ஏராளமான கழிவுப் பொருட்கள் உள்ளன. இதனால்தான் உங்கள் தோல் உங்களுக்கு ஒரு அறிகுறியை அளிக்கிறது, இது அரிப்பு. இது பெரும்பாலும் கால்களைச் சுற்றி, முதுகில், கைகளில் காணப்படுகிறது. இந்த நமைச்சல் உடலில் கிரியேட்டினின் அளவு தேவையானதை விட அதிகமாக உள்ளது என்று சொல்கிறது. பெரும்பாலும் கிரியேட்டினின் அளவு 5 ஐ தாண்டும் போது அரிப்பு பிரச்சினை வருகிறது. அது அதிகரித்தால் அரிப்பும் அதிகரிக்கும். கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்கினால் உங்கள் நமைச்சலும் நன்றாக உணரத் தொடங்கும். இப்போது கேள்வி எழுகிறது, நமக்கு அரிப்பு இருந்தால், கிரியேட்டினின் அதிகமாக இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பழைய வீடியோக்களை பார்த்திருந்தால் உங்களுக்கு ஒரு முழுமையான யோசனை இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த யோசனை இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. உங்கள் சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் உடலுக்கு குறைவான கழிவுகள் உருவாகின்றன. அதாவது நாம் உண்ணும் உணவு, குறைந்த கழிவுகள் உங்கள் உடலுக்கு செல்கிறது. இதுதான் முதல் வழி. இரண்டாவது வழி, உங்கள் உடலில் உள்ள சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறீர்கள். கிரியேட்டினின் மற்றும் யூரியா வெளியேற்றத்தை அதிகரிக்கவும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 செயல்முறைகளிலும் வேலை செய்ய தொடங்குமாறு நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். எந்த ஒரு செயல்முறையையும் தீவிர நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். ஏனென்றால் நமக்கு சிறுநீரக நோயாளியிடம் நெய் அல்லது டோரிடிண்டாவை கொதிக்க வைத்து மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று சொல்ல விரும்பினால் உடலில் எதுவும் செல்லாது. ஏனெனில் நெய் அல்லது டோரிடிண்டாவை 12 நாட்கள் சாப்பிடலாம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதை யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதற்கு சுவையோ அமைப்போ இல்லை. நோயாளி எங்கோ சென்று தனது உணவை குறைக்கத் தொடங்குகிறார். இதன் விளைவு என்ன? நோயாளியின் எடை குறையத் தொடங்குகிறது. உங்கள் எடை 75 கிலோ. ஒரு மாதம் கழித்து 70 கிலோவாக உள்ளது. நாம் எடை இழக்கும் போது அது எங்கிருந்து வருகிறது? அதுதான் முக்கியம். நாம் உடல் எடை குறையும் போது கொழுப்பு போய்விடும். வரும் இரண்டாவது விஷயம் தசைகள். கிரியேட்டினின் தசைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. என் தசை வெகுஜன குறைந்து வருகிறது என்றால் கிரியேட்டினின் கூட கீழே போகத் தொடங்குகிறது. உங்கள் எடையில் 5 கிலோ இழந்தால் கிரியேட்டினின் 1 புள்ளி இழக்கப்படுகிறது. என பிரச்சனை. உங்கள் கிரியேட்டினின் அளவு 7 ஆக இருந்தால் 7 ஐ இயல்பாக்க நீங்கள் 35 கிலோ இழக்க வேண்டும். நீங்கள் 35 கிலோ எடையை இழந்தால் 35 கிலோ நபருக்கு என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. பிரச்சனை என்னவென்றால் இந்த அளவை குறைப்பது, நாம் எடுக்க வேண்டிய வீழ்ச்சி, நாம் இழக்க வேண்டிய எடை நடைமுறையில் சாத்தியமில்லை. இரண்டாவது பிரச்சனை என்ன? நாம் உடல் எடையை குறைக்கும் போது உடலில் பலவீனமும் உருவாகிறது. இந்த பலவீனம் நோயாளியை மேலும் நோய்வாய்ப்படுத்துகிறது. நாம் உணவை மிகவும் இறுக்கமாக வைத்திருக்கும் போது, அனைத்து புரதங்களையும் நிறுத்தும் போது உடலில் புரதத்துடன் செய்யப்படும் வேலையும் நிறுத்தத் தொடங்குகிறது. அதாவது முதலில் சிறுநீரகம் மோசமாக இருந்தது, இப்போது புரதத்துடன் செய்யப்படும் வேலை, இரத்தத்தின் உருவாக்கம், இரத்தத்தின் தடிமன், அமினோ அமிலங்களின் உருவாக்கம், நொதிகளின் உருவாக்கம், இந்த செயல்முறைகள் அனைத்தும் நிறுத்தத் தொடங்குகின்றன. நோயாளி நாளுக்கு நாள் பலவீனமடைந்து கொண்டே செல்கிறார். மேலும் பலவீனம் காரணமாக நோயாளியும் ஒரு நாள் இறக்கிறார். எனவே நம் உடலில் இந்த செயல்முறை, உணவை கட்டுப்படுத்துவதன் மூலம், கிரியேட்டினை குறைப்பதன் மூலம் இது நீண்ட காலத்திற்கு வேலை செய்யாது. ஒரு மாதம் அல்லது 2 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதையும் தாண்டி சென்றால் நோயாளிக்கு நிச்சயம் பிரச்சனை வரும்.
வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன இரண்டாவது முறை மிகவும் பாதுகாப்பானது, ஏனென்றால் சிக்கல் இருக்கும் இடத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். உங்கள் சிறுநீரகம் ஒருபோதும் தானாகவே மோசமடைவதில்லை. யாராவது அல்லது ஏதாவது தொந்தரவு செய்யும் போதுதான் அது மோசமாக தொடங்குகிறது. உதாரணமாக பிபி உள்ளது, சர்க்கரை உள்ளது. பிபியும் உடலில் பிபி மற்றும் சர்க்கரை சிறுநீரகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அதன் வேலை குறைய தொடங்கியது. எந்த சிகிச்சை எடுத்தாலும் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கும். பின்னர் பிபி மற்றும் சர்க்கரை காரணமாக உங்கள் சிறுநீரகத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடரும். சேதம் அதிகரிக்கும் போது சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை தொடர்ந்து இழக்கும். செயல்பாடு குறையும் போது கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு அதிகரிக்கும். எனவே முதல் விஷயம் என்ன? ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை எதுவாக இருந்தாலும் உங்கள் சிறுநீரகம் யாரால் பாதிக்கப்படுகிறதோ அந்த நபரை கட்டுக்குள் கொண்டு வருதல். இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் கட்டுக்குள் இருந்தால் சிறுநீரகத்திற்கு மேலும் பாதிப்பு ஏற்படாது. அதாவது உங்கள் சிறுநீரகம் நிலையானதாக மாறும். ஒன்று, உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்காது, அல்லது அது ஒரு வரம்பில் ஏற்ற இறக்கமாக இருக்கும், ஆனால் அது மிக வேகமாக அதிகரிக்காது. எனவே இந்த முதல் பலனை நாம் பெறுகிறோம். இரண்டாவதாக, சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்கள் அவை வேறுபட்ட திறனை கொண்டுள்ளன. திறமை என்ன? அவர்கள் தங்கள் வேலையின் திறனை அதிகரிக்கிறார்கள். உதாரணமாக, ஒருவரின் சிறுநீரகம் வேறொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். விபத்துக்கு பிறகு காயம் ஏற்பட்டது, சிறுநீரகத்தை அகற்ற வேண்டியிருந்தது. இப்போது அந்த நபருக்கு ஒரு சிறுநீரகம் உள்ளது. ஒரு சிறுநீரகம் இருந்த போதிலும் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு அதிகரிக்காது. இப்போது நீங்களே சிந்தியுங்கள். முன்பெல்லாம் 2 சிறுநீரகங்கள் வேலை செய்து வந்தன. ஒன்று போய்விட்டது, 50% சிறுநீரகம் இல்ல உள்ளது. எனவே 50% செயற்பாடு குறைந்திருக்க வேண்டும். கிரியேட்டினின் அளவு அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. அது ஏன் நடக்கவில்லை? ஏனெனில் ஒரு சிறுநீரகமும் அதன் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது. சிறுநீரகம் என்றால் என்ன? நெஃப்ரான்கள் அவற்றின் செயல்படும் திறனை அதிகரிக்கின்றன. வேலை செய்யும் இந்த திறன் நெஃப்ரான்களில் இயற்கையாகவே நிகழ்கிறது. எனவே இரத்த அழுத்தம் இல்லாத, சர்க்கரை இல்லாத, உணவு நன்றாக இருக்கும் சூழலை நாம் கொடுத்தால் இந்த நெஃப்ரான்கள் அவற்றின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக, சிறுநீரகத்தில் சேதம் ஏற்படும் போது சிறுநீரகத்தில் 2 வகையான சேதங்கள் உள்ளன. நாம் ஒருவரின் சிறுநீரகத்தை அகற்றி அதை வெட்டினால் 2 வகையான சேதங்களை நாம் காண்கிறோம். இறந்த நெஃப்ரான்களால் ஒரு வகை சேதம் ஏற்படுகிறது. மற்றொரு வகை சேதம் உயிருள்ள நெஃப்ரான்களால் ஏற்படுகிறது. ஆனால் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை காரணமாக வீக்கம் இருப்பதால் அவை செயல்பட முடியாது. இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையால் ஏற்படும் வீக்கத்தை நீக்கினால் அதே நெஃப்ரான்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கும். நமது நெஃப்ரான்கள் செயல்படத் தொடங்கினால் அவை நமது திறனில் சேர்க்கப்பட்டு கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு குறையும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமது சிறுநீரகங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் சிறுநீரகங்களில் கவனம் செலுத்தினால் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு குறையும். ஆனால் இந்த வீடியோவில் முன்னேறுவதற்கு முன் நீங்கள் சில நோயாளிகளை சந்தித்து அவர்களின் அறிக்கைகளை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வருவதால் நோயாளிகளுக்கு கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு மிக விரைவாக குறைகிறது என்பதை நீங்களே அறிக்கைகளில் பார்த்தீர்கள். சிறுநீரகங்களுக்கு புதிய பாதிப்பு எதுவும் இல்லை. மேலும் சிறுநீரகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. இதை நாம் பார்க்கிறோம். அதுக்கான ஆரம்பம் கிடந்தது. இப்போது நமக்கு சரியான வழி இது என்பதுதான் கேள்வி. சாப்பிடுவதன் முன் கிரியேட்டினின் அளவை குறைக்க வேண்டுமா? அல்லது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரித்து கிரியேட்டினின் அளவை குறைக்க வேண்டுமா? எனவே நாம் நிறைய சாப்பிட்டால் நோயாளிக்கு நிறைய சிக்கல்கள் உள்ளன என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். நான் முன்பு கூறியது போல் பல சிக்கல்கள் உள்ளன. நோயாளிக்கான பாதை, அது டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சை எதுவாக இருந்தாலும், முற்றிலும் அடைக்கப்படுகிறது. எனவே உங்கள் உடல் நிலைத்து நிற்கும் வகையில் உங்கள் உணவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நிறைய சாப்பிட்டால் உடல் சோர்ந்துவிடும். உங்கள் உடல் மிகவும் பலவீனமடைகிறது. எனவே நீங்கள் உங்கள் உணவை நிறைய கட்டுப்படுத்த வேண்டும். நீண்ட காலமாக இது நீண்ட காலத்திற்கு சாதகமாக இல்லை. உங்கள் சிறுநீரகங்களில் நீங்கள் செயல்பட தொடங்குகிறீர்கள். சிறுநீரகங்களில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். இதனால் சிறுநீரகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை அதிகரிக்கும். நம் உணவை கட்டுப்படுத்துவோம். டீ, காஃபியை நிறுத்துவோம். இனிப்பு வகைகளை நிறுத்துவோம். இது நடக்கும். உணவில் பருப்பு கொடுப்போம். பருப்பு கொடுக்க மாட்டோம். பருப்பு கொடுத்தால் மெல்லிய பருப்பை எடுத்துக்கொள்வோம். நம் உணவை கட்டுப்படுத்துவோம். இதையெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் தேவைக்கு மேல் செய்ய மாட்டோம். நாங்கள் 2-3 காய்கறிகளுடன் தங்க மாட்டோம். உணவில் எல்லாவற்றையும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்வோம். அதனால் நம் உடலின் மற்ற உறுப்புகளும் தொடர்ந்து வேலை செய்கின்றன. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை. அவர் நிறைய சாப்பிடுவதை நிறுத்தி அதை கட்டுப்படுத்தும் போது உடலின் அனைத்து உறுப்புகளும் பலவீனமடைய ஆரம்பிக்கும். உங்கள் நுரையீரல், உங்கள் இதயம், உங்கள் மூளை, உங்கள் உறுப்புகள் அனைத்தும் பலவீனமடைய தொடங்குகின்றன. மேலும் நோயாளி பலகாலின் செயலிழப்புக்கு செல்கிறார். மல்டி சிஸ்டம் செயலிழப்பில் அனைத்து உறுப்புகளும் ஒவ்வொன்றாக சேதமடைகின்றன. முதலில் சிறுநீரகங்கள் சேதமடைகின்றன, பின்னர் கல்லீரல் சேதமடைகிறது, பின்னர் இதயம் சேதமடைகிறது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். 2 சிறுநீரகங்களும் அகற்றப்பட்டாலும் நோயாளி டயாலிசிஸில் உயிர் வாழ முடியும். ஆனால் நாம் வேறு சில உறுப்புகளை அகற்றினால், வேறு சில உறுப்புகள் செயலிழந்துவிட்டால் நோயாளி உயிர் வாழ்வது கடினம். சிறுநீரகங்களை பற்றி உங்கள் மனதை அழிக்கவும். சிறுநீரகங்கள் முக்கியம், ஆனால் அதற்கு வேறு நோக்கங்கள் உள்ளன. ஆனால் உடலை கெடுத்தால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும்.
பின்னர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பும் இல்லை. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், சாப்பிடுவதையும் குடிப்பதையும் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தினால் போதுமானது. ஒரு சிறிய செயல்பாட்டில் நாங்கள் வேலை செய்வோம். இரண்டையும் ஒரே நேரத்தில் இயக்குவோம். நான் உங்களுக்கு காட்டியபடி முடிவுகளை பெறுவோம். உங்கள் மனதில் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால், அதை எங்கள் சொந்த விஷயத்தில் எப்படி செய்ய முடியும்? பின்னர் மருத்துவர்களும் உள்ளனர். நானும் இருக்கிறேன். நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம். இத்துடன் உங்கள் அனைவருடனும் நான் முன்னோக்கி செல்வேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை. மேலும் தகவலுக்கு பார்வையிடவும் www.aushukam. பதிப்புரிமை OSHO சர்வதேச அறக்கட்டளை.